வெல்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 2.3லேருந்து 2.8 வரைக்கும் இருக்க சம்மை 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 2ஆம் பாடம் கலப்பு எண்கள். எடுத்துக்காட்டு 2.3லேருந்து 2.8 வரைக்கும் இருக்க எல்லா சம்மும் 1 by 1 நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? வாங்க சம்முக்கு போகலாம். சரி, இப்போது இந்த எக்ஸசைஸில் எதை மாதிரி சம்லாம் பார்க்க போகிறோன்றது சொல்கிறேன், கவனிங்க. இப்போ இதில் என்னென்னா ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்டாங்குலர் ஃபார்மில் தமிழில் பார்த்திங்கன்னா செவ்வக வடிவம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரெக்டாங்குலர் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது. காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெக்டாங்குலர் ஃபார்ம்னால் என்னென்னா அதுதான், அது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்தோம்னா அதுதான் ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஓகே, அது வேறு வடி ஃபார்மில் இருக்கும். அதை கரெக்டாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்முக்கு கொண்டு வரதுக்கு பேர் தான் ரெக்டாங்குலர் ஃபார்ம், செவ்வக வடிவம் அப்படின்னு கொடுக்கப்பட்ட கலப்பெண்களை இந்த வடிவத்துக்கு மாற்றுறதுக்கு பேர் தான் ரெக்டாங்குலர் ஃபார்ம். சரிங்களா? ஓகே, அதை மாதிரி கண்டுபிடிக்கிறது. அப்புறம் சப்போஸ் இதுதான் இசட்னு எடுத்துங்களேன். இது கொடுத்துருக்க இசட்லேருந்து நம்ம இசட் பார் எப்படி கண்டுபிடிக்கிறது? இசட் பார், இசட்டுக்கும் இசட் பாருக்கும் இல்லை டிஃப்ரெண்ட் என்ன? இசட்னா இது, இசட் பார் என்னென்னா அதுக்கு அப்படியே பார் போடும்போது அந்த பார் வேல்யூ ஐ பக்கத்தில் என்ன சைன் இருக்கோ அதை அப்படியே மாற்றிடும். ப்ளஸில் இருந்தால் மைனஸு, மைனஸில் இருந்தால் ப்ளஸ்ஸு. அதுதான் இசட் பார். இசட்ன்றது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னா இசட் பார்ன்றது எக்ஸ் மைனஸ் ஐஒய். சரிங்களா? அதுவே இசட்ன்றது இசட் எக்ஸ் மைனஸ் ஐஒய் அப்படின்னு வந்துச்சுன்னா இசட் பார் என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். சைனை மாற்றுறது தான் பார். சரிங்களா? ஸோ இதை பற்றி கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறமேட்டு இன்னொன்று என்ன பார்க்க போகிறோம்னா ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். அது ஆல்ரெடி நான் லாஸ்ட் எக்ஸசைஸில் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது என்னென்னா இப்போது இசட்ன்றது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னா ரியல் பார்ட் ஆஃப் இசட். வாட் இஸ் ரியல் பார்ட் ஆஃப் இசட்? எக்ஸ். எக்ஸின் இசட்டின் மெய்ப்பகுதி எக்ஸு. இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் அதுன்றது ஐ பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான், அது ஒய். ஐ சேர்க்கக்கூடாது, ஐ இல்லாமல் எழுதணும். அதுதான் இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட். சரிங்களா? தமிழில் மெய்ப்பகுதி, இசட்டின் மெய்ப்பகுதி எக்ஸு, இசட்டின் கற்பனை பகுதி ஒய். ஆனாலும் நம்ம இங்கிலீஷில் இது மாதிரி தான் எழுதணும். ஆர்இ ஆஃப் இசட் தான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதணும். ஆர்இ ஆஃப் இசட்னா எக்ஸு, ஐஎம் ஆஃப் இசட்னா ஒய், கற்பனை பகுதி. சரிங்களா? ஸோ இதுதான் ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட். இது வேறு மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருவோம், அப்போ தான் அதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஒருவேளை இசட் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், 2 + I3 - 5 + x - IY இப்படி கொடுக்குறாங்க. அப்போ இதில் நான் கேட்குறேன் ஆர்இ ஆஃப் இசட் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணணும்? ஐ இல்லாத டேர்ம்லாம் எடுத்து எழுதணும். அதுதான் ரியல் பார்ட். ஐ இல்லாத டேர்ம்னது 2 - 5 + x. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி, ஐஎம் ஆஃப் இசட்னா இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட். ஐ இருக்கிற டேர்ம் பக்கத்தில், ஐ பக்கத்தில் இருக்க 3, வேறு எங்கே ஐ இருக்கு, இங்கே இருக்குது -y. இதுதான் ஐஎம் ஆஃப் இசட். இந்த மாதிரி கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து ரியல் அண்ட் இமேஜினரி எடுத்து எழுதுறது இப்படி தான். சரிங்களா? இது ஓகே. இது தவிர வேறு இன்னொரு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ஒன்று. இப்போது கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1/x + IY அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இதை மாதிரி ஏதாவது பை ஃபார்மில் இருந்துச்சுன்னா, டிவிஷன் ரேஷனல் ஃபார்மில் இருந்துச்சுன்னா நம்ம அதை ஒழுங்குபடுத்துறது எப்படி பண்ணணும்னா இதோட காஞ்சுகேட்டால் மாற்றி பண்ணணும். காஞ்சுகேட்னு எதை சொல்லுவோன்னா, இங்கே என்ன இருக்கோ அதோட ஆப்போசிட் சைன். இந்த பார் தான் இந்த காஞ்சுகேட் மாதிரி. இப்போ இதோட காஞ்சுகேட் என்னன்னா மைனஸ் வரும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஐஒய்யால் மல்டிப்ளை பண்ணி மேலே இங்கேயும் மல்டிப்ளை பண்ணி சம்மை ப்ரொசீட் பண்ணணும். இது மாதிரி பை ஃபார்மில் வந்தாவே கீழே இருக்கிறது காஞ்சுகேட். அதாவது ப்ளஸில் இருந்தால் மைனஸு, மைனஸில் இருந்தால் ப்ளஸ்ஸை வச்சு மல்டிப்ளை பண்ணி சம்மை ப்ரொசீட் பண்ணணும். சரிங்களா? இதை வச்சுலாம் நம்ம பார்க்கணும். இது தவிர இன்னும் முக்கியமான ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பொதுவாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கலப்பெண் அப்படின்றது இசட் = எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னுவோம். அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னா ரியலும் இமேஜினரி ரெண்டுமே இருக்கிறது தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். மெய்யும் கற்பனையும் கலந்தது தான் கலப்பெண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போது நம்ம என்ன சொல்கிறோம்னா, சம்டைம் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இப்படி இருக்கலாம். இசட் = எக்ஸ் மட்டும் இருக்குது, ஐஒய் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? இசட் இஸ் ரியல் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது கற்பனை இமேஜினரி பார்ட் இல்லாமல் ரியல் பார்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த இசட் நம்ம என்னன்னு சொல்லணும்னா இஸ் ரியல் அப்படின்னு சொல்லணும். அதாவது தமிழ் மெய்யெண், மெய் எண் அப்படின்னு சொல்லணும்.
சரிங்களா? இன்னும் சில நேரத்தில் சம்டைம் எப்படி இருக்குன்னா இசட் வந்து ரியல் இல்லாமல் இமேஜினரி மட்டும் இருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு என்னன்னு சொல்லணும் அப்படின்னா இசட் இஸ் பியூர்லி இமேஜினரி. பியூர்லி இமேஜினரி அப்படின்னு சொல்லணும். தமிழில் வந்து அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா முழுவதும் கற்பனை. முழுவதும் கற்பனை எண். கற்பனை எண் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? சரி, இப்படி இருக்கு. இப்போ சொல்கிறது கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படி இருந்தால் ஒன்லி இசட் வந்து ரியல், இப்படி இருந்தால் பியூர்லி இமேஜினரி. இது ரெண்டுமே இல்லாமல் பொதுவாக இருந்ததுன்னா இதுக்கு பேர் செவ்வக வடிவம், ரெக்டாங்குலர் ஃபார்ம். ரெக்டாங்குலர் ஃபார்ம் தமிழில் வந்து செவ்வக வடிவம். இப்படி இருந்தால் செவ்வக வடிவத்தில் இருக்குன்னு அர்த்தம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, அப்போ என்னென்னா இப்போது இதில் ஒரு கண்டிஷன் நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்க. அந்த கண்டிஷன் என்ன சொல்கிறேன்னா இஃப் z bar is equal to z, then z is real. z is மெய். தமிழில் வந்து மெய்யெண். மெய்யெண் எப்போ z bar வந்து zக்கு ஈக்குவலாக இருந்தால் z வந்து ரியல், மெய்யெண் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போது செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா செகண்ட் கண்டிஷன் வந்து இஃப் z bar equal to minus z, then z is purely imaginary. Purely imaginary. அதாவது முழுவதும் கற்பனை எண். முழுவதும் கற்பனை எண். சொல்கிறது கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்போது இசட் பார் வந்து மைனஸ் இசட்டுக்கு ஈக்குவலாக இருந்தால் இசட் வந்து பியூர்லி இமேஜினரி, முழுவதும் கற்பனை. இசட் பார் வந்து இசட்டுக்கே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இசட் வந்து ரியல் எண், மெய் எண் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? இந்த ரெண்டு கண்டிஷன் ஹைலைட் பண்ணி நான் வச்சுங்க. கண்டிப்பாக இதை பைகட் பண்ண வேண்டிய கண்டிஷன் தான் இது. இந்த ரெண்டு கண்டிஷனும் நல்லா பைகட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சம் போடும்போது தேவைப்படும். So, example 2.3. Write 3 plus 4i by 5 minus 12i in the x plus iy form. Hence, find its real and imaginary parts. தமிழ் என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 plus 4i by 5 minus 12i ஐ x plus iy வடிவில் எழுதுக. இதிலிருந்து மெய் மற்றும் கற்பனை பகுதியை காண்க அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போது கொடுத்துருக்கிறது என்னமோ அதை எடுத்து எழுதுவோம். என்ன கொடுத்துருக்காங்க? 3 plus 4i by 5 minus 12i. ஓகே, இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும், வகுத்தல் ஃபார்மில் இருந்ததுன்னா இதோட இணை வகுத்தலில் இருக்கிற இணை கலப்பெண்ணோட மல்டிப்ளை பண்ணணும். அதாவது என்னென்னா காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணணும். கீழே இருக்கிற டேர்மோட காஞ்சுகேட் என்னதுன்னு பாருங்கள். அந்த காஞ்சுகேட்டால் மேலேயும், காஞ்சுகேட்னா இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருந்தால் மைனஸ், அதால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ 12i மேலே கீழே மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போது நார்மலாக நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? 3 × 5 15, 3 × 12 36i, 4 × 5 20i, ஸோ 4 × 12 ப்ளஸ் 48i ஸ்கொயர் பை கீழே பாருங்கள் a + b × a - b. ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். b ஸ்கொயர்னால் 12i த ஹோல் ஸ்கொயர். அப்போ 12க்கு தனியாக ஸ்கொயர், அதுக்கு தனியாக ஸ்கொயர். சரி, இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? என்ன பண்ணுறேன்னா இப்போது 15 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதுவும் 36i, இது 20i, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 56i. i ஸ்கொயர் வந்து மைனஸ் வந்து மைனஸ் 48 டிவைடட் பை 5 ஸ்கொயர் வந்து 25. i ஸ்கொயர் வந்து மைனஸ் வரும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 12 ஸ்கொயர் வந்து 144. சரிங்களா? ஓகே, இப்போ என்னென்னா 48ல் 15 போச்சுன்னா என்ன வரும்னா 33 வரும். பெரிய நம்பரில் மைனஸ் இருக்கிறதுனால -33 ப்ளஸ் 56i டிவைடட் பை கீழே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 169.
ஓகே, இப்போ அவங்க கேட்டது என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் வடிவில் எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இப்போ மெய் தனியாக கற்பனை தனியாக எழுதணும், ரியல் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக. அப்போ 33/169 ப்ளஸ் I இன்ட்டு 56/169 இதுதான் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் வடிவத்தில் எழுதியாச்சு. சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் தனித்தனியாக கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் தமிழில் வந்து மெய்ப்பகுதி. சரிங்களா? சரி, ரியல் பார்ட் என்னன்னு பாருங்கள். ரியல் பார்ட்னா ஐ இல்லாத டேர்ம் தான் ரியல் பார்ட். ஐ இல்லாத டேர்ம் இது தான். அப்போ -33/169 இதுதான் ரியல் பார்ட். அடுத்தது இமேஜினரி பார்ட். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா கற்பனை பகுதி. ஓகே, சரி, கற்பனை பகுதின்றது என்னென்னா இதில் வர இந்த டேர்ம்ஸ் ஐ இருக்கிற டேர்ம் நான் ஐ எடுத்துக்கூடாது, ஐ பக்கத்தில் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும். ஸோ 56/169 இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஓகே. Okay, so next question, example 2.4. Simplify 1 plus I by 1 minus I the whole power 3 minus 1 minus I by 1 plus I the whole power 3 into rectangular form. ஓகே, தமிழில் பார்த்தீங்கன்னா அந்த கலப்பெண்ணை கொடுத்துட்டு அதை செவ்வக வடிவில் சுருக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றணும். எப்படி மாற்றுறதுன்றதை பார்க்கலாம். சரி, கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 plus I by 1 minus I the whole power 3 minus 1 minus I by 1 plus I the whole power 3 இதை தான் ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றணும். சரி, இது எப்படி மாற்றுறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நான் ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா கொடுத்துருக்க உள்ளே இருக்க வேல்யூ தனியாக கண்டுபிடிச்சி அப்புறம் தான் நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சரிங்களா? சரி, உள்ளே இருக்கிறத முதல் டேர்மை முதல்ல எடுத்துங்க. முதல் டேர்ம் என்ன இருக்குது? 1 plus I by 1 minus I. இதை நான் என்ன பண்ணணும், இதை தான் நான் சுருக்க போகிறேன். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரி பை ஃபார்மில் இருந்தாவே நான் சொல்லியிருக்கேன், இதோட காஞ்சுகேட்டால் மேலேங்கிலையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே 1 minus I இருந்தால் இதோட காஞ்சுகேட் வந்து 1 plus I. 1 plus I-ஆல் மேலேங்கிலையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. சரிங்களா? ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into 1 1, 1 into I I, I into 1 I into I square by கீழே பார்த்தீங்கன்னா a plus b into a minus b. ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஓகே, இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 I plus I 2i I ஸ்கொயர் மைனஸ் 1 by 1 ஸ்கொயர் 1 I ஸ்கொயர் மைனஸ் வரும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? ஓகே, இப்போ என்னென்னா இந்த ப்ளஸ் 1க்கு மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். அப்படி கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வரும்னா 2i by கீழே 1 + 1 2. இப்போ இங்கேயும் என்னென்னா 2க்கு 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போது என்ன வருது ஆன்சரு? வெறும் I மட்டும்தான் வருது. ஓகே, சரி, இப்போ நான் வந்து இதை தான் எடுத்து கண்டுபிடிச்சி வச்சாச்சு. இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணணும்? இதை கண்டுபிடிக்கணும். சரி, இதை கண்டுபிடிக்கணும்னா திருப்பியும் எடுத்து வச்சு இதே மாதிரி காஞ்சுகேட் தான் பண்ணணும். அதான் ரூல். ஓகே, ஆனால் இங்கே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, இங்கே இருக்கிறதும் அங்கே இருக்கும் ஒரே தான், இதோட தலைகீழ தான் அங்கே இருக்குது. கரெக்டு தானே? அப்போ இதுக்கு திருப்பி நான் போடணும். இதை தலைகீழ மாற்றினவே போதுமே. சொல்கிற விஷயம் புரிஞ்சுக்கிட்டிங்களா? அதாவது இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து என்னது? 1 + I by 1 minus I. அதோட வேல்யூ தான், இதோட வேல்யூ தான் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம்? ஐன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். எனக்கு இது வேணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இதை நான் ரெசிப்ரோக்கல் தலைகீழ எடுக்க போகிறேன். இதை தலைகீழ எடுத்திங்கன்னா கீழே இருக்கிறது மேலே போயிடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். அப்படின்னா இதை தலைகீழ மாற்றணும்ல, இந்த சைடு தலைகீழ மாற்றின மாதிரி அந்த சைடு தலைகீழ மாற்றணும். ஐயை தலைகீழ எடுத்திங்கன்னா 1/I. ஓகே, சரி, 1/Iயோட ஃபார்முலா என்னது? 1/Iயோட ஃபார்முலா வந்து -I. அப்போது நான் இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன், -I. கிளியருக்கு பார்த்தீங்களா? இது இப்படியும் பண்ணலாம். இல்லாட்டி இதை எடுத்து வச்சுட்டு இங்கே பண்ண மாதிரியே அதே மாதிரி பண்ணிங்கனாலும் -I தான் வரும். அது தேவையில்லாத வேலை. ஓகே, இதுவும் இதை கண்டுபிடிச்சிட்டோம், இதோட தலைகீழ தான் அதுன்றனால அப்படியே தலைகீழ எடுத்தால் கிடச்சிரும். சரிங்களா? இப்போ இதோட வேல்யூவும் கிடச்சிடுச்சு, இதோட வேல்யூவும் கிடச்சிடுச்சு. ரெண்டுத்தையும் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ சப்ஸ்டியூட்டிங் இன் 1 பிரதியிடுக அப்படின்னு போடுறோம். சரி, அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன்.
ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது அது? 1 + I by 1 - I the whole cube minus 1 - I by 1 + I the whole cube. இதில் கொண்டு வந்து நேராக சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இதோட வேல்யூ தான் I. அப்போது இது வந்து I cube. கரெக்டு. இதோட வேல்யூ I, அப்போ I cube மைனஸ் இதோட வேல்யூ -I, இப்போ -I the whole cube. ஓகே, சரி. இப்போது I cube மைனஸ் I cube திருப்பி பாரு, நல்லா தெரியும், ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஆனால் க்யூப் எடுத்தால் மைனஸாக தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த மைனஸ் வெளில வரும்போது ப்ளஸ் I cube ஆகிடும். இந்த I cube-ம் இந்த I cube-ம் சேர்த்து 2I cube. சரிங்களா? சரி, I cube-ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன்? I cube-ஓட வேல்யூ -I. ஸோ I cube-ஓட வேல்யூ -I. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா -2I. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் -2I. -2I தான் சம் ஆன்சர். சரிங்களா? ஓகே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 2.5 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் z + 3 by z - 5i ஈக்குவல் டு 1 + 4i by 2 ஃபைண்ட் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் z in the rectangular ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, தமிழ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா z + 3 by z - 5i ஈக்குவல் டு 1 + 4i by 2 எனில் கலப்பெண் z-ஐ செவ்வக வடிவில் காண்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போ கொடுத்துருக்கிறதுலேருந்து z-ஐ கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு எழுதுங்க பார்க்கலாம். என்னது? z + 3 by z - 5i is equal to 1 + 4i by 2. இதுதான் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ண போகிறேன்றதை பாருங்கள். உங்களுக்கு z தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் நான் பண்ணுறேன், இங்கே வகுத்தில் இருக்குது அந்த சைடு போனால் பெருக்கல் ஆகிடும். அப்போனா இது வந்து 2z + 3 × 2 6 ஆகிடும். ஈக்குவல் டு இங்கே இருக்கிறத அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 1 + 4i × z - 5i அப்படின்னு வந்துடும். சரி, அப்போ 2z + 6 is equal to இந்த இதால் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × z z, 1 × 5i - 5i, 4i × z + 4zi. ஓகே, அடுத்தது இது மல்டிப்ளை பண்ணால் -20i². ஓகே, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போது எனக்கு z தான் கேட்டிருக்காங்க, கரெக்டாக இல்லையா? அதனால் நான் பண்ணுறேன், இந்த z டேர்ம் மட்டும் இதில் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். எத்தனை z டேர்ம் இருக்குது? இதில் z இருக்குது, இதில் z இருக்குது. அப்போ மொத்தமாக எல்லாத்தையும் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ இந்த சைடு 2z இருக்குது. இந்த 6 அந்த சைடு கொண்டு போயிட போகிறேன். இந்த z இந்த சைடு வந்தால் -z, இந்த z டேர்ம் அந்த சைடு வந்தால் -4zi ஈக்குவல் டு, நல்லா கேட்டுங்க, இது இந்த சைடு போயிடுச்சு. அப்போ இது மட்டும்தான் இருக்குது, -5i. இதுவும் அந்த சைடு போயிடுச்சு. அப்போ இது வந்து என்னது? i² மைனஸ் வரும், மைனஸ் ப்ளஸ்ஸு +20. இந்த சைடு இருக்க 6 அந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா -6. சரிங்களா? ஓகே, சரி. இப்போது 2zல ஒரு z போச்சுன்னா z -4zi is equal to -5i, 20 - 6னா +14. ஓகே, சரி. இதுலேருந்து z காமனாக வெளில எடுங்க. z காமனாக வெளில எடுத்திங்கன்னா 1 - 4i is equal to, இதில் வந்து எப்போவுமே 14 முதல்ல வச்சுக்கிட்டு -5i ரெண்டாவது மாற்றிக்கலாம். ஓகே, சரி. ஓகே, இப்போ z கண்டுபிடிக்கணும்னா z தான் அவங்க கேட்டிருக்காங்க. அதனால் இந்த பெருக்கல்ல இருக்கிற சைடு வந்து வகுத்தல் ஆகிடும். 14 - 5i டிவைடட் பை 1 - 4i. ஓகே, சரி. எப்பவுமே வகுத்தல் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? இதில் காஞ்சுகேட்டாலும் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்? 14 - 5i பை 1 - 4iயோட காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 1 + 4i பை 1 + 4i. ஓகே, சரி. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணியாச்சா? இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். 14 × 1 14, 14 × 4 என்ன வரும்? 16, 56. ஸோ 56i. அதுக்கப்புறம் 5 × y வந்து -5i, this into this -20i² ஹோல் டிவைடட் பை என்னென்னா a + b × a - b. ஃபார்முலா என்னது? a² - b², 4² சரிங்களா? சரி. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 14 ப்ளஸ் இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 51i. இந்த i² மைனஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ +20 ஹோல் டிவைடட் பை
1 ஸ்கொயர் 1, I ஸ்கொயர் மைனஸ் ஆகிடும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 4 ஸ்கொயர் 16. சரிங்களா? ஓகே, அடுத்தது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, சரி, அடுத்தது இந்த 14யும் 20யும் ஆட் பண்ணிங்கன்னா 34 ப்ளஸ் 51i by 17. ஓகே, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இசட், இதுதான் இந்த சைடு இசட் இருக்குது, நல்லா நான் வச்சுங்க, இந்த சைடு இசட் இருக்குது, இசட்டோட செவ்வக வடிவம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதை எப்படி பண்ணலான்னா 34 by 17 ப்ளஸ் 51 by 17i, இங்கே ஐ இருக்குது. சரிங்களா? ஓகே, அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சு போச்சு பாருங்கள். இது என்னென்னா 17ல் இதை அடிச்சிங்கன்னா 2 ப்ளஸ் 17ல் இதை அடிச்சிங்கன்னா 3i, அவ்வளோதான் ஆன்சர். இசட் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 3i. அவங்க கேட்டது செவ்வக வடிவில் கேட்டிருக்காங்க, கண்டுபிடிச்சேன். இசட்டின் செவ்வக வடிவத்தில் கேட்டிருந்தால இதான் ஆன்சர், ரெக்டாங்குலர் ஃபார்ம். முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம், எக்ஸாம்பிள் 2.6. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் z1 ஈக்குவல் டு 3 மைனஸ் 2i அண்ட் z2 ஈக்குவல் டு 6 ப்ளஸ் 4i, ஃபைண்ட் z1 பை z2 இன் தி ரெக்டாங்குலர் ஃபார்ம். தமிழில் வந்து z1 கொடுத்துருக்காங்க, z2 கொடுத்துருக்காங்க, எனில் z1 பை z2ஐ செவ்வக வடிவில் காண்க அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இந்த சம் எப்படி பார்க்க போகிறோன்னா, கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். z1ஓட வேல்யூ வந்து 3 மைனஸ் 2iன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து z2வை வந்து 6 ப்ளஸ் 4i அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இதை கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா z1 பை z2 ரெக்டாங்குலர் ஃபார்மில் கேட்குறாங்க. z1 பை z2 அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான், இதுக்கு முன்னாடி போட்ட சம் மாதிரி தான் இதுவும். இப்போ z1ன்றது 3 மைனஸ் 2i பை z2ன்றது 6 ப்ளஸ் 4i. ஓகே, இதை ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு நம்ம மாற்றணும்னா நான் என்ன பண்ணணும், இதோட காஞ்சுகேட்டால் மேலே எங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். காஞ்சுகேட்னா இதோட இணைக்கிற கலப்பெண் 2i பை 6 ப்ளஸ் 4i இன்ட்டு 6 மைனஸ் 4i பை 6 மைனஸ் 4i, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். சரிங்களா? மேலே எப்படி மல்டிப்ளை பண்ணுறோம் பாருங்கள். 3 18, ஸோ வந்து மைனஸ் 12i, இது பார்த்திங்கன்னா மைனஸ் 12i, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8i ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை, இப்போ இது வந்து a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். நான் 4க்கும் ஸ்கொயர் வரணும், ஐக்கும் ஸ்கொயர் வரணும். சரிங்களா? ஓகே, இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறத பாருங்கள். இதில் 18 அப்படியே வச்சுக்கிறேன். மைனஸ் 12i மைனஸ் 12i மைனஸ் 24i, இது வந்து ஐ ஸ்கொயர் மைனஸ் வரும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 8 பை 36, ஐ ஸ்கொயர் மைனஸ் வரும், ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 4 ஸ்கொயர் வந்து 16. ஓகே, சரி, இப்போ அடுத்தது என்னென்னா 18ல் 8 போச்சுன்னா 10 மைனஸ் 24i பை, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 40 52. சரிங்களா? ஓகே, இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பாருங்கள். இதோட சிம்பிளிஃபிகேஷன் என்ன பண்ண போகிறேன்னா 10 பை 52 மைனஸ் 24i பை 52. ஓகே, சரி, இப்படி இதை அடிக்கலாம் பாருங்கள். இதை அடிச்சு ரெண்டு செகண்ட் டேபிள் அடிச்சிங்கன்னா இது 2 5s are 5 2s are 10, இது வந்து 26 2s are 52 மைனஸ், இதை வந்து என்ன பண்ணலான்னா இதை வந்து 4ல் அடிக்கலாமா. 4ல் வச்சிங்கன்னா 6 4s are 24, இது 4ல் வச்சிங்கன்னா 1 4 3 4. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே இது சுருக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்க ரெக்டாங்குலர் ஃபார்ம், செவ்வக வடிவத்தில் மாற்றியாச்சு. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 2.7 என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் இசட் இன்வர்ஸ், அதாவது z பவர் மைனஸ் 1 இஃப் z ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 3i இன்ட்டு 1 மைனஸ் i. தமிழ் என்னென்னா z ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 3i இன்ட்டு 1 மைனஸ் i எனில் z பவர் மைனஸ் 1ஐ காண்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து கொடுத்துருக்கதை எடுத்து எழுதுவோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, z ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 3i இன்ட்டு 1 மைனஸ் i, இதுதான் கொடுத்துருக்காங்க. சரி, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா z பவர் மைனஸ் 1 அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதை கண்டுபிடிக்கணும். z பவர் மைனஸ் 1 என்னென்னா 1 பை z, அதனால் தெரிஞ்சுங்க. z பவர் மைனஸ் 1 என்னது 1 பை z. சரி, அப்போது 1 பை z-ஓட வேல்யூ எடுத்து எழுதுவோம். என்னது 2 ப்ளஸ் 3i இன்ட்டு 1 மைனஸ் i. ஓகே, இப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 இன்ட்டு 1 2, 2 இன்ட்டு மைனஸ் i மைனஸ் 2i, இது 3i இன்ட்டு 1 ப்ளஸ் 3i, அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3i இன்ட்டு i 3i ஸ்கொயர். ஓகே, சரி, இப்போ என்ன எடுத்துன்னு பாருங்கள். 1 பை 2
3iயில் 2i போச்சுன்னா i ஸ்கொயர் மைனஸ், ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 3. ஓகே, ஸோ அப்போ என்னென்னா 1/5 ப்ளஸ் i. ஓகே, இதுதான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், எப்பவுமே சொல்லியிருக்கேன், இது மாதிரி பையில் வந்துச்சுனாவே இதோட காஞ்சுகேட்டால் மட்டும் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 5 ப்ளஸ் ஐயை மேலேயும் காஞ்சுகேட் 5 மைனஸ் i பை 5 மைனஸ் ஐயால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன எடுத்துன்னு பாருங்கள், 1 × 5 மைனஸ் i 5 மைனஸ் i, கீழே வந்து a ப்ளஸ் b × a மைனஸ் b. ஃபார்முலா என்னது, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ அப்போ என்ன வரும், 5 மைனஸ் i பை 5 ஸ்கொயர் 25, i ஸ்கொயர் மைனஸ்னால் ப்ளஸ் 1, அப்போ 26 ஆகிடுமா இது. அப்போ என்ன இது, 5 மைனஸ் i பை 26. ஸோ ஆன்சர் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்னது, 5 பை 26 மைனஸ் i பை 26. ஸோ அவங்க கேட்ட z இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. z இன்வர்ஸோட வேல்யூ தான் 5 பை 26 மைனஸ் i பை 26. இதுதான் ஆன்சர். Okay, so next one, example 2.8. Show that, first question, 2 plus I root 3 power 10 plus 2 minus I root 3 power 10 is real, and 19 plus 9i by 5 minus 3i the whole power 15 minus 8 plus i by 1 plus 2i the whole power 15 is purely imaginary அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். தமிழில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நிறுவுக அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இதை வந்து ஒரு மெய்யெண் எனவும் செகண்ட் கலப்பு எண்ணை வந்து ஒரு முழுவதும் கற்பனை எனவும் நிறுவ சொல்லியிருக்காங்க. எப்படின்னு சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, கொடுத்ததை ஃபஸ்ட்டு எழுதுவோம். ஓகே, சரி, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, z ஈக்குவல் டு 2 ப்ளஸ் i root 3 the whole power 10 ப்ளஸ் 2 மைனஸ் i root 3 the whole power 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இதை நான் என்னென்னு சொல்லணும், ரியல்னு ப்ரூஃப் பண்ணணும், ஒரு மெய்யெண் என நிறுவனம். சரிங்களா? அப்போ அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்படி இருந்தால் தான் அது மெய்யெண் சொல்ல முடியும், ஒரு ரியல்னு சொல்ல முடியும். அது என்ன கண்டிஷன், அந்த கண்டிஷன் எழுதுகிறேன் பாருங்கள். கண்டிஷன் என்ன கண்டிஷன்னா, இஃப் z bar ஈக்குவல் டு மைனஸ் z, sorry, z bar equal to minus z plus z, okay, z, then z is real. z bar வந்து z-க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா z-ஐ வந்து ஒரு மெய் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும், மெய் எண் அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, மெய் எண். ஓகே, இதுதான் வந்து கண்டிஷன். z bar எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், இசட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அது இசட் பார் வந்து ஜஸ்ட் இசட் தான் வரணும். அப்படி வந்ததுன்னா அது ஒரு மெய் அப்படின்னு சொல்லலாம், ரியல்னு சொல்லலாம். சரி, அப்போ நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துருக்கிறதுக்கு நான் இசட் பார் கண்டுபிடிக்கிறேன். இசட் பார் எடுத்தோம்னா என்ன ஆகும்னா, 2 ப்ளஸ் i root 3 the whole power 10 ப்ளஸ் 2 மைனஸ் i root 3 whole power 10 பார். ஏன்னா இசட்டுக்கு பார் எடுத்தேன், அதனால் இது ஃபுல்லாத்துக்கும் பார் போட்டேன். இப்போ இந்த பாரை நான் என்ன பண்ணுறேன், தனித்தனியாக கொடுக்கலாம். அப்படின்னா என்ன வரும், 2 ப்ளஸ் i root 3 the whole power 10 பார் ப்ளஸ் 2 மைனஸ் i root 3 the whole power 10 பார். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பாரை தனித்தனியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். திருத்த பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது என்ன பண்ணேன், இந்த பார்னா என்ன, இதோட காஞ்சுகேட். அப்போனா என்ன அர்த்தம், i பக்கத்தில் ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு. அப்போ என்ன ஆகிடும்னா 2 மைனஸ் i root 3 the whole power 10 அப்படின்னு வந்துடும். ப்ளஸ் இந்த பார் வந்து உள்ளே கொண்டு போகும்போது என்னென்னா, ப்ளஸ் இருந்தால் மைனஸு, மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ஐ பக்கத்தில் இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ இது என்ன ஆகிடும், ப்ளஸ் மாறிடும். பாருனா காஞ்சுகேட்னு அர்த்தம். சரிங்களா? அதோட இணையான வேல்யூ. ஸோ இப்போது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இது யோசிச்சு பாருங்கள், இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த வேல்யூ ப்ளஸ் தானே இருக்குது, இந்த வேல்யூ வேணால் முதல்ல எழுதிக்கலாமா? இதை முதல்ல எழுதினீங்கன்னா 2 ப்ளஸ் i root 3 whole power 10 ப்ளஸ் 2 மைனஸ் i root 3 whole power 10. யோசிச்சு பாருங்கள், இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இது அப்படியே அவங்க கொடுத்துருக்க இசட் தான் இருக்குது பாரு, ரெண்டு ஒன்று தான் பாருங்கள். 2 ப்ளஸ் i root 3 power 10, 2 ப்ளஸ் i root 3 power 10 ப்ளஸ் 2 மைனஸ் i root 3 power 10, இங்கேயும் 2 மைனஸ் i root 3. அப்போ இதுதான் என்னது, இசட். அப்போ இசட் பார் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இசட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்படி இருந்தால் இசட் வந்து ஒரு ரியல். தேர்ஃபோர் இசட் இஸ் எ ரியல். இசட் என்பது ஒரு மெய்யெண். அவ்வளோதான், சம் முடிஞ்சு போச்சு. சரி, செகண்ட், அதிலே செகண்ட் சம் பாருங்கள்.
19 plus 9i by 5 minus 3i the whole power 15 minus 8 plus I by 1 plus 2i the whole power 15. சரி, இதை வந்து நான் பியூர்லி இமேஜினரின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும், முழுவதும் கற்பனைன்னு சொல்லணும். அப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும், இதை நம்ம இசட்னு எடுத்துக்கலாம். கொடுத்துருக்கிறத இசட்னு எடுத்துக்கிட்டோம்னா சரி, இதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்றத இப்போ எழுதுவோம். சரிங்களா, கண்டிஷன். ஸோ இதுக்கான கண்டிஷன் என்னென்னா, இஃப் z bar equal to minus z, then z is purely imaginary. முழுவதும் கற்பனை. இப்படி இருந்தால் முழுவதும் கற்பனை அப்படின்னு அர்த்தம். இப்படி z பார் வந்து மைனஸ் இசட்னு வந்துச்சுன்னா இசட் வந்து முழுவதும் கற்பனை அப்படின்றது அர்த்தம். சரி, கண்டிஷன் தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த சம்மை கண்டினியூ பண்ணலாம். சரி, இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன சம் மாதிரி ஒரு லைனில் இருந்துச்சுன்னா இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஆனால் இது வித்தியாசமாக இருக்குது, அதனால் இதை டேரெக்டாக எடுத்து போட முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும், இதில் இருக்க ஒவ்வொரு டேர்மையும் தனியாக எடுத்து சால்வ் பண்ணி போன சம்மு மாதிரி ஒரு லைனுக்கு மாற்றிட்டு அப்புறம் ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா, ஓகே. அதனால் நான் என்ன பண்ணுறேன், உள்ள இருக்க டேர்ம் மட்டும் தனியாக எடுப்போம். அப்படி தனியாக எடுத்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன். சரிங்களா, ஓகே. இப்போது உள்ள இருக்க டேர்ம் மட்டும் தனியாக எடுங்க. 19 plus 9i by 5 minus 3i. ஓகே, இதை எடுத்தாச்சு. இப்போது இதுக்கு காஞ்சுகேட், கீழே இருக்கிறதுக்கு காஞ்சுகேட் எடுக்கணும். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுவீங்க, 19 plus 9i divided by 5 minus 3i இன்ட்டு இதோட காஞ்சுகேட் வந்து 5 plus 3i by 5 minus 3, 5 plus 3i அப்படின்னு மாற்றிக்கிறோம். ஓகே, இப்போ மாற்றிக்கிட்டு இப்போ ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 19 into 5 வந்து பார்த்திங்கன்னா 95 அண்ட் 19 into 3 வந்து பார்த்திங்கன்னா 57. ஓகேங்களா, அந்த 57 வந்து எப்படி போடலாம், ப்ளஸ் 57i, அப்புறம் 9 into 5 45i அண்ட் 9 into 3 27i square whole divided by a plus b into a minus b, a square minus b square, so 3 square I square. ஓகே, சரி, இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாமா? இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோன்னா 95 அப்படியே வச்சுக்கலாம். அப்புறம் 57 + 45 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 102i அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 into 3 27 i into i square இது. சரிங்களா, அப்போது ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1, ஸோ -27 ஹோல் டிவைடட் பை இது வந்து 5 ஸ்கொயர் 25 மைனஸ் 3 ஸ்கொயர் 9, பட் ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ் வரும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 9. சரிங்களா, ஓகே. இப்போ அடுத்தது என்னென்னா 95ல் 27 போச்சுன்னா 68 ப்ளஸ் 102i ஹோல் டிவைடட் பை 25 + 9 வந்து பார்த்திங்கன்னா 34. அப்போ இது எப்படி பிரிக்கலாம்னா 68/34 ப்ளஸ் 102i by 34 அப்படின்னு பிரிக்கலாம். சரி, இதுக்கு இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 வரும். அதுக்கப்புறம் 34ல் இதை அடிச்சிங்கன்னா 3 வரும், ப்ளஸ் 3i. ஓகே, இதுதான் இப்போ இந்த வேல்யூ. ஸோ இதில் இருக்கிற இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து இதை கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சரிங்களா, ஓகே. இப்போ அடுத்தது செட் ஆஃப் வேல்யூ என்னென்னா 8 + i by 1 + 2i. இப்போ இதை எடுத்துக்கிறோம். இப்போ இதுவும் அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் காஞ்சுகேட் எடுக்கணும், கீழே இருக்கிறதுக்கு காஞ்சுகேட் எடுக்கணும். சரிங்களா, அப்போ என்னது 8 + i by 1 + 2i இன்ட்டு கீழே இருக்கிறதுக்கு காஞ்சுகேட் 1 - 2i by 1 - 2i. ஓகே, இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறீங்க, மேலே இருக்கிறது மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 × 1 8, 8 × 2i -16i, i × 1i -2i × i square by a plus b into a minus b, a square minus b square 2 square I square. சரிங்களா, ஓகே. அப்போ 8 16iல் 1i போச்சுன்னா -15i, I square மைனஸ் வரும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2 by 1, இந்த I square மைனஸ் வரும், ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 4. சரிங்களா, ஓகே. அப்போது 8 2 8 + 2 10 -15i by 5. அப்போ இது எப்படி எழுதலாம், 10/5 -15i by 5. அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2 - 3i. ஓகே, ஸோ இதோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நேராக கொண்டு போயிட்டு கொடுத்துருக்க அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி சம்ம ப்ரொசீட் பண்ணலாம். சரிங்களா,
ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்க கொடுத்தது வந்து என்னென்னா அதுதான் இசட். அவங்க கொடுத்தது நம்ம இசட்னு எடுத்துருக்குறோம். அந்த இதான் என்னென்னா 19 + 9i by 5 - 3i the whole power 15 minus 8 + i by 1 + 2i the whole power 15. இதுதான் அவங்க கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம எப்படி மாற்றிருக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா 2 + 3iன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ 2 + 3i the whole power 15 மைனஸ் இதோட வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம் 2 - 3i by 15. பார்த்தீங்களா, போன சம் மாதிரி ஒரே லைனில் வந்துடுச்சா. இனிமேல் ஆஸ் யூஷுவலாக கண்டுபிடிக்கிற மாதிரி போட்டுடலாம். இது எப்படி போட்டுடலாம்? இப்போ இதுக்கு தான் நான் சொல்லுறேன் இசட் பார் கண்டுபிடிக்கணும். இசட் பார் வந்து -z இருந்தால் இது முழுவதும் கற்பனை, பியூர்லி இமேஜினரி சொல்லலாம். ஸோ இசட் பார்னால் இது ஃபுல்லாத்துக்கும் பார் எடுக்கணும். என்னது 2 + 3i the whole power 15 minus 2 - 3i whole power 15 ஃபுல்லாத்துக்கு பார் எடுத்தாச்சு. ஓகேங்களா. இப்போ இந்த பாரை நம்ம தனித்தனியாக கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், 2 + 3i whole power 15 பார் மைனஸ் 2 - 3i whole power 15 பார். ஓகேங்களா. சரி, கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இதுதான் இந்த சைடு இசட் பார் இருக்குது. சரிங்களா. ஓகே, இப்போ இதை பார் ரெண்டு கொண்டு போகும்போது நம்ம என்னென்னா காஞ்சுகேட் ஆகிடும். உள்ள ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். இங்கே ப்ளஸ் இருக்கிறனால இந்த பாருக்கு இது மைனஸ் ஆகிடும். ஸோ 2 - 3i the whole power 15 மைனஸ், இப்போ இந்த பாருக்கு இந்த மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2 + 3i whole power 15. சரி, இப்போ இது இடத்துல காமனாக நான் மைனஸை வெளியில் எடுக்கிறேன். ஏன்னா ப்ளஸ் வேல்யூ முதல்ல வரணுன்னு இருக்காங்க. அப்படி மைனஸை வெளியில் எடுத்தால் உள்ளே என்ன ஆகும், இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ்ஸை முதல்ல எழுதுங்க. 2 + 3i the whole power 15 மைனஸ் இது வந்து 2 - 3i the whole power 15. ஓகே, இப்போ கிளியராக கவனிங்க. மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இது எதோட வேல்யூ, இதுதான் நம்ம எடுத்துக்கிட்ட இசட். இது சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் இந்த இசட். 2 + 3i the whole power 15 மைனஸ் 2 - 3i the whole power 15, அதுதான் இசட்டு. ஸோ அப்போ இது உள்ளே இருக்கிறது இசட்டுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இதை இசட்டுன்னு போட்டுங்க. இந்த சைடு இசட் பார். அப்போ இசட் பார் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இசட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. இசட் பார் இசட் மைனஸ் இசட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. சாரி, இசட் பார் மைனஸ் இசட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம இசட் வந்து என்னென்னு சொல்லலாம், இசட் இஸ் பியூர்லி இமேஜினரி. தமிழில் வந்து இசட் என்பது முழுவதும் கற்பனை அப்படின்னு வந்துடுது. அவ்வளோதான் ஆன்சர்.